நம்முடைய வெறுமைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். God wants us to overcome emptiness. ஒரு வெறுமைகளை மேற்கொள்ள விரும்புகிறார். இந்த வெறுமை என்ற வார்த்தையை நீங்க நேரடியாக வேதத்தில் பார்க்க முடியாது. ஆனால் அதற்கு பதிலாக வேறொரு வார்த்தையை பார்க்கலாம். அதற்கு பேர் barrenness என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. தமிழிலே மலட்டுத்தன்மை என்று நாம் சொல்லுகிறோம். அப்படி என்றால் அது கனி கொடுக்க முடியாத ஒரு நிலைகளிலே மாற்றப்பட்டதை குறித்து பேசுகிறது. கனி கொடுக்க முடியாமல் இருக்கிற நிலத்திற்கும் மலட்டு நிலம் என்று பெயர். அது கற்பம் கனி கொடுக்காமல் இருக்கும் பொழுது மலட்டு கற்பம் என்று சொல்லுகிறோம். வாழ்க்கைகள் அது சில கனிகளை பிரத்யட்சமாய் பூமியில் கொண்டு வராத பொழுது மலட்டு வாழ்க்கை என்று நாம் சொல்லலாம். அப்ப இவைகள் எல்லாமே வெறுமையை மையப்படுத்தினதாக தான் நான் பார்க்கிறேன். அதனால இன்றைக்கு இந்த வெறுமைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பதை முதலாவது நான் காண்பிக்க விரும்புகிறேன். I want to give an exposure to barrenness. எங்கெங்கெல்லாம் இந்த வெறுமைகள் இருக்க முடியும் என்பதை வேதாகம் காண்பிக்கிறது. பின்பு அந்த வெறுமைகளை மேற்கொள்வதற்கான சில தெய்வீக திட்டங்கள் என்ன என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா குடும்ப ஆசீர்வாதத்துல இந்த ஆசீர்வாதிக்கும்படியாய் தேவன் எல்லாவற்றை செய்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் குடும்பங்கள் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. சிலுவையிலே இயேசு செய்த எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு அநேக தடைகள் இந்த பூமியில் இருக்கிறது, அநேக பிரச்சனைகள் இந்த பூமியில் இருக்கிறது. அதை மேற்கொள்வதற்காக தான் நாம் குடும்பமாய் ஒன்று கூடுகிறோம். ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் செய்து விட்டார். That's a great part of God. தேவன் எதையுமே மிச்சம் வைக்கவில்லை. எப்படி அவர் உலகத்தை படைத்த பொழுது ஒரு மனிதனுக்கும் எவைகளெல்லாம் தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் செய்ததை போல ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன ஆவிக்குரிய தேவைகள், மாம்சத்துக்குரிய தேவைகள், அவனுடைய குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சிலுவையிலே சம்பாதித்து விட்டார். Everything has been purchased and everything has been done. ஆனால் அது வந்து சேர முடியாதபடி இருக்கக்கூடிய சில தடைகளை நீக்குவதற்காக தான் நாம் தேவனோடு இன்னும் ஆழமாய் ஐக்கியமாய் பயணம் செய்கிறோம். ஏன் ஒரு மனிதன் தேவனோடு இருக்க வேண்டும்? ஏன் ஒரு மனிதன் தேவன் பக்கமாய் நிற்க வேண்டும்? தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், அவன் ஆராதனை திருச்சபைகளுக்கு செல்ல வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட கோட்பாடுகள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதா? என்றைக்கு தேவனோடு ஒரு மனிதன் இணைகிறானோ அன்றைக்கு தடைகள் எல்லாம் அங்கே நிப்பாட்டப்படுகிறதாகவும் வாசல் திறக்கிறதாகவும் இருக்கிறது. அப்ப குடும்பமாய் நாம் கூடி தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் புதிதாக எதையோ நம்ம இறக்குமதி செய்வதில்லை. ஏற்கனவே சிலுவையிலே தேவன் நமக்கு சம்பாதித்த எல்லாவற்றையும் நாம் சுலபமாய் இந்த பூமியிலே அனுபவிப்பதற்காக தான் நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், ஜெபிக்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது சம்திங் இது ஏதோ கர்த்தர் புதுசா செய்ய போறார்ல. ஏற்கனவே செய்தவைகளை நாம் நிறைவாய் பார்க்கும்படியாக, நாம் முழுமையாய் பார்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் அந்த உதவியை கேட்பதுதான் தேவனிடத்தில் நாம் வருகிறோம். ஆமென். We run to God for help. இந்த பூமியிலே உதவி என்பது என்னவென்றால் காரியங்களை சுலபமாக்குவது. The definition of help is make your life ease. நான் கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் இப்படி பார்க்கிறேன். இயேசு இந்த பூமிக்கு நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் அவர் சுலபமாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கைய கர்த்தர் சுலபமாக்க விரும்புகிறார். ஆமா, நம்ம என்ன திட்டம் வச்சிருக்கிறோம்னா அதை எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனையாக்க முடியுமோ அவ்வளவு பிரச்சனையாக்கணும். எப்படி? நம்மளுடைய திட்டம் என்னன்னா ஜஸ்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட். அதை இன்னும் எவ்வளவு பிரச்சனைக்கு தள்ள முடியுமோ தள்ளுகிறோம். ஆனால் தேவனோ நமக்கு உதவி என்றால் நம்முடைய வாழ்க்கையை சுலபமாய் நகர்த்த விரும்புகிறார். அப்ப இதை தேவன் திட்டமாய் இயக்கும் பொழுது இது நிறைவேற முடியாதபடி சில தடைகளும் சில பிரச்சனைகளையும் பிசாசானவன், சத்ருவின் கூட்டம், மனிதர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வேலை செய்கிற மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை வெறுமையான நிலைக்கு கொண்டு போகலாம். They can move you to barrenness. They can move your life to a brokenness. உடைந்து போன ஒரு இடத்திற்கும் வெறுமையான இடத்திற்கும் கனி தர முடியாத இடத்திற்கும் அதை கொண்டு போய் அவர்கள் நிப்பாட்டலாம். ஆனால்தான் இன்றைக்கு தேவன் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 2 Kings chapter 2
and verse 22. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இல்லாட்டி 19 இருந்தே வாசிக்கலாம். ஓகே, ஒரு 3-4 வசனங்களை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்பிக்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லதும் தண்ணீரோ கெட்டதும் நிலம் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு தூத்து தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினான். இனி இதனால் சாவு வராது, நிலம் பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படி அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கும்படி ஆரோக்கியமாயிற்று. இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த இடத்துல விவரிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், இங்க குடியிருப்பதற்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலமாய் இருக்கிறது என்றார்கள். நீங்கள் ஆம்பிளிஃபைட் பைபிள்ல போயிட்டு இந்த வசனத்தை வாசிப்பீர் என்று சொன்னால், it says like this, and the men of the city said to Elisha, behold, inhabitants of the city is pleasant, as my Lord sees, but the water is bad, and the locality causes miscarriage and barrenness in all animal. இங்கே தண்ணீர் கெட்டது என்று சொன்னால், நிலம் கெட்டது என்று சொன்னால், அதை குடிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அங்கே மலட்டு தன்மைகள் உருவாகிறது. That means they couldn't produce something best out of their life. அவங்க வாழ்க்கையிலிருந்து ஒரு நிறைவானதை கொண்டு வர முடியவில்லை. இந்த தண்ணீரை குடிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய லைஃப்லயோ ஏதோ ஒரு காரியம் நிகழ வேண்டும், ஆனால் அது நிகழ மாட்டுது. ஆனால் தங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை கூட சில வேளையில் இதுக்கு ஒப்பனையா இருக்கலாம். நாம் தேவனோடு இருக்கிறோம், பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அந்நிய பாஷையிலே பேசுகிறோம், கர்த்தருக்கு துதிகன மகிமையை செலுத்துகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம். we are doing the pleasant thing, but there is still an unfruitfulness. அங்கே அநேக நன்மைகளை பார்க்கிறோம், ஆனால் கனி கொடுக்க முடியாத ஒரு நிலை அங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட நீங்க ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி இருக்கலாம், ரொம்ப நேரம் தேவனை எல்லாவற்றையும் தேடி இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப ஆரோக்கியமானதை போல இருக்கலாம். ஆனால் இந்த நிலம் போல அது காரியங்களை வர்த்திக்க பண்ணாமல் இருக்கலாம். there may be an unfruitfulness, there may be a emptiness, ஒரு வெறுமையும் ஒரு கனி தர முடியாத நிலைமைகளும் அங்கு இருக்கலாம். இங்க சொல்ல போனா miscarriage and barrenness. அப்படி என்றால் ஏதோ ஒன்று கற்பத்திலே அது பிறப்பிக்கப்படுகிறது போல பிறப்பிக்கப்படுகிறது, ஆனால் அது நிக்க மாட்டுது. நம்ம சொல்றோம் பாருங்க, குழந்தை உருவாதுங்க, ஆனா என்ன பண்ண மாட்டுது, தங்க மாட்டுது. மிஸ்கேரேஜ். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சில முக்கியமான மாற்றங்களை செய்ய விரும்புகிறார். ஒரு முக்கியமான கூட்டத்தை தேவன் இன்றைக்கு கூட்டு வந்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எப்பொழுதெல்லாம் எனக்கு தேவன் இப்படிப்பட்ட செய்திகளை கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு திட்டமான தீர்மானத்தை தேவன் நிறைவேற்ற விரும்புகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். இது பொறுப்பற்ற கிறிஸ்தவர்களுக்கு இந்த மெசேஜ் புரியாது. வாழ்க்கையிலே தடுமாற்றத்தில் இருக்கிறவர்களுக்கு இது புரியும். ஏன்னா ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறது, ஆனால் நிறைவாக மாட்டுது. வாழ்க்கையில பிசினஸ் ஆரம்பிக்குது, ஆனால் வளர்ச்சி அடைய மாட்டுது. சரீரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அது முழுமை அடைய மாட்டுது. பணம் வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் அது விருத்தியை காண மாட்டுது. something is misguided in life. ஏதோ ஒன்று வாழ்க்கை நகர வேண்டிய இடத்திலே நகரவில்லை. இதைதான் நான் இன்றைக்கு மலட்டுத்தன்மை என்று சொல்கிறேன். unfruitfulness in our Christian walk. இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அங்கே தீர்க்கதரிசி இருக்கிறாரு, ஆனா இடம் பிரச்சனையா இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். whatever grips your barrenness can be broken in the name of Jesus. இயேசு என்ற நாமத்திலே இன்றைக்கு எல்லா மலட்டு தன்மைகளையும் கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எங்கெல்லாம் வேதத்திலே இந்த மலட்டு தன்மைகளின் நிலைகள் விவரிக்கப்பட்டது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே இந்த இடம் ஒரு ஒரு பால் நிலம் என்று சொல்லப்படுகிறது. it is called territorial barrenness. இடம் சில வேளைகளிலே நமக்கு கனி தராதவைகளாய் மாறுகிறது. பாருங்க, நீங்க இந்தியாவில் வாழ்றதுனால நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும்.
சிலர் சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு வந்த உடனே எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சுங்க, இப்படி இந்த தெருவுக்கு வந்தோடனே எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு, எங்க வாசல் இந்த பக்கம் நோக்கி இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. They believe in territorial barrenness. இன்னைக்கு சில வேளைகள்ல நாம் கூட எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நகர்ந்து இருக்கலாம். நான் இன்னைக்கு இந்து சாங்கியத்தை சொல்லவில்லை, ஆனால் எந்த இடத்துல நாம் நிறைவானதை பார்க்க முடியவில்லையோ அங்கே நாம் ஜெயம் எடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது வாசல் இந்த பக்கம் இருக்குது, இந்த தெரு இந்த பக்கம் இருக்குதுலாம் கிடையாது. பாருங்க, நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து சாஸ்திரத்துப்படி வீடெல்லாம் இடிச்சு கட்டின்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, கட்டுறாங்க. நீங்க நார்த் மெட்ராஸ் போனீங்கன்னா எதையுமே இடிச்சு கட்ட முடியாது. நீங்க இடிச்சீங்கன்னா பக்கத்து வீடு சேர்ந்து விழுந்துரும். அப்ப அவன் எங்க போய் வாஸ்துவை ஃபாலோ பண்ணுவான்? ஆனா அங்க இருக்கிறவன்ட்ட தான் பணம் நிறைய இருக்குது. இப்படி நைட்டெல்லாம் உட்கார்ந்து என்றானுங்க வெளிச்சம் போட்டு. இப்படி இந்த பணம் பட்டுவாடா பிரச்சனை வந்தப்ப நார்த் மெட்ராஸ் மட்டும் ரொம்ப பிஸியா இருந்துச்சான். ஏன்னா அங்கதான் பணம் என்ன பண்ணுது, எக்கச்சக்கமா கைமாறுது. அங்க வாஸ்துபடி ஒண்ணுத்தையும் இடிச்சு ஒண்ணுத்தையும் கட்ட முடியாது. அப்ப இந்த டெரிட்டோரியல் பேரன்னஸ் சில வேளைகளே நமக்கு காட்சிகளை போல் காணலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், எந்த இடத்திலே நீங்களும் நானும் இருந்தாலும் அந்த இடத்தின் மலட்டு தன்மைகளை மாற்றுவதற்கு தேவனுடைய பலன் நம்மோடு கூட இருக்கிறது. There is territorial barrenness. இதைதான் நிலத்தில் நில மலட்டுத்தன்மை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது மலட்டுத்தன்மை பொருளாதார மலட்டுத்தன்மை, the financial barrenness. ஒன்று டெரிட்டோரியல் பேரன்னஸ், சில இடங்கள் ஒரு சில ஆசீர்வாதங்களை கொண்டு வராததை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அதையும் தேவன் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சில பேர் யோசிக்கலாம், நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேங்க, என்ன பண்றதுனே தெரியல. ஆனால் தேவன் இன்னும் ஜீவன் உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு அதை தான் நான் உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்லி, எந்த இடத்தையும் நாம் கனி தருகிற இடமாய் மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு அருமையான ஊழியக்காரர் இறந்துட்டார். அவங்க மனைவியை பார்த்து நான் பேசிட்டு இருக்கப்ப அவங்க சொன்னாங்க, மரணம் அவரை ஜெயிக்கலங்க, இவர் மரணத்துக்கு விட்டு கொடுத்துட்டாரு. சரி போ, பரவாயில்ல, நீ கொஞ்ச நேரம் ஜெயிச்சுக்கோன்னு சொல்லிட்டு. மரணத்துக்காய் பல ஆண்டுகள் போராடி ஜெயித்தவர். அந்த வார்த்தை கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது. பாருங்க, நீ அப்படிலாம் யோசிக்கக்கூடிய தன்மைகளே மக்கள் இழந்துட்டாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம், இடம் பிரச்சனை, இடத்தை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை தேவன் நம்மோடு வைத்திருக்கிறார். சில வேளை இந்த டெரிட்டோரியல் பேரன்னஸ் வச்சு நம்மளை பயமுறுத்திருக்காங்க. இங்க போனா பிரச்சனை, அங்க போனா பிரச்சனை. ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டா பிரச்சனை கம்மியாயிடும். வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கேயும் அதே பிரச்சனை தான். எப்படி இவனாதான் இருக்கிறான், இவனை பிடிச்ச எல்லா பிரச்சனையும் இவனோட தான் டிராவல் ஆகுது. எப்படி அது விசா இல்லாம போகுது, இவன் விசாவோட போறான், அவ்வளவுதான். அவன் எங்க போனாலும். அதனால்தான் நான் அடிக்கடி இந்த ஆசீர்வாதம் சாபத்தை குறித்து பேசும்போது சொல்றான், அவன் உள்ளேயும் சபிக்கப்பட்டிருப்பான், வெளியிலையும் சபிக்க. அப்படின்னா எங்க போனாலும் இவன் விளங்க மாட்டான். அதான் டிரான்ஸ்லேஷன். அப்ப இடம் என்பது ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஆனால் அந்த மலட்டு தன்மையை மாற்றக்கூடிய பலனை தேவன் திருச்சபைக்கு வைத்திருக்கிறார். The called one, the ecclesia, தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மலட்டுத்தன்மை மாற்ற முடியும். இரண்டாவது, the financial barrenness. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவே. கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். பாருங்க, இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்க சொல்றாரு, உமது அடியேன் ஆகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியேன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். He is a God fearing man. இவன் தேவனுக்கு மிகவும் பயந்து நடந்தவன். இல்லாட்டி இந்த இடத்துல கண்டிப்பா எலிசா சொல்லிருப்பான், பாருங்க, பொய் சொல்லாத, அவன் அப்பப்ப மீட்டிங் வராதவன் சொல்லிருப்பான். எப்படி இல்லாட்டி என்னுடைய பாடசாலையிலிருந்து தப்பிச்சு ஓடினவன், எப்படி வேலிய எகிரி குச்சி ஓடினவன். அன்னைக்கு ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் தான் பைபிள் காலேஜ்.
இவன் சொல்லியிருப்பான் பாருங்க, இல்ல இல்ல அவன் ரொம்ப கரெக்டானவன் கிடையாது, நீ பேச்ச முதல்ல நிப்பாட்டு இருப்பான். இவன் பேசும்பொழுது அமைதியா இருக்கிறான், ஏன்னா அவன் ஒழுங்கானவன். ஆனா அவனுடைய லைஃப்ல என்ன பிரச்சனைனா பண பிரச்சனை, the financial barrenness. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தருக்குள்ள இருந்தா மட்டும் போதும் நினைக்கிறாங்க. ஆனால் தேவனோ அதை மட்டுமே நமக்கு வைக்கவில்லை. அதிலிருந்து எல்லா விதமான பொருளாதார ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிக்கும்படியாய் தேவன் வைத்திருக்கிறார். இயேசு பூமிக்கு வந்த பொழுது ஒரு முக்கியமான வார்த்தையை சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறேன், நானோ உங்களுக்கு ஜீவன் தரவும். அப்படின்னு மட்டும் விட்டுருந்தா பரவாயில்ல, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும். அப்படின்னா தேவனுடைய காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலே அது விளிம்பிலிருந்து மிகுதியாய் வெளியே வர வேண்டும். ஓவர் த பிரிம். அந்த வார்த்தை தான் பெரிசாஸ் என்ற வார்த்தை. அதான் என் பொண்ணுக்கு வச்சிருக்கிற பாருங்க, குளோரியா பெரிசாஸ். ஆனா அவ இப்ப திட்டுற அடிக்கடி, ஏன் தான் இந்த பேரை வச்சீங்க, எல்லாம் டொமேட்டோ சாஸ்ன்னு கூப்பிடுறாங்க. நான் ஜோம் பண்ணி கஷ்டப்பட்டு வச்சிருக்கிறேன். விளிம்புகளை மீறி போவதற்கு பேர் பெரிசாஸ்னு அர்த்தம். யாராவது 2 பேர் கேட்கட்டுமே, என்னங்க எப்படி பேர் வச்சேன், கிரீக் 2 வார்த்தை சொல்லி கொடுக்கலாமேன்னு வச்சேன். ஜீவன் மிகுதியாய் விளிம்பை தாண்டி வர வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அப்ப தேவனுடைய வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் பொருளாதார செழிப்புங்கன்னு. பொருளாதார செழிப்பு என்பது தேவனிடத்துல தனியாய் பிரித்து பார்க்க முடியாது. தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவரை சுற்றி மகிமைகள் இருக்கும். ஹல்லேலூயா. பணமும் கடவுளையும் பிரிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை, ஆனா தேவன் இருந்தாலும் அதெல்லாம் கூட தான் இருக்கும். யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்ட்ரகிள் வித் தட். அதுக்கு தனியா பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணணும்னு இப்ப எனக்கு அவசியம் இல்லைன்னு தோணுது. கர்த்தர் இருந்தா போதுங்க, அந்த இடம் ஆசீர்வாதமாய் தான் இருக்கும். ஹல்லேலூயா. You don't have to struggle for that. நீங்கள் அதுக்காக போராட வேண்டியதில்லை. ஆனால் இங்கே ஒரு தேவனுக்கு பயந்த மகன், அவனுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரங்கள் மிக கீழாய் போய் கடன் கொடுத்தவன் இன்னைக்கு பிள்ளையை கூப்பிடுகிறான். It's called financial barrenness. இன்னைக்கு தேவன் இங்க இருக்கிற சிலருக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், இன்றைக்கு விசுவாசியுங்கள், அதை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பொருளாதார மலட்டு தன்மைகளை முற்றிலுமாய் ஜெயிக்கும்படியாக தேவன் நமக்கு இன்றைக்கு அருள் புரிவாராக. May God grant that great grace to overcome that financial barrenness. மூன்றாவதாக மலட்டுத்தன்மை. மூன்றாவது மலட்டுத்தன்மை, இது கற்பம் விருத்தி அடையாத மலட்டுத்தன்மை. It's called biological barrenness. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து இதை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொள். நீங்க பாருங்க, முதல்ல இருந்து பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருந்த பொழுது அங்கே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். இந்த சுனேமி அப்படின்ற இந்த வார்த்தையை நான் சற்று விளக்க விரும்புகிறேன். இது ஹீப்ருல கடால் என்ற வார்த்தை. ஹீப்ருல கடால்னா அதிகமான ஆஸ்தி உடையவள் என்ற அர்த்தம். இங்க தமிழ்ல ரொம்ப ஞானமா போட்டிருக்கிறாங்க, கனம் பொருந்தினவன். ஏன்னா இந்த பைபிளை மொழிபெயர்த்தவங்க எப்பயுமே இந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்றதுனால ரொம்ப ஞானமா எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு தான் கடவுள் கிருபையில நம்மளுக்கு ஈப்ருலா வச்சிருக்கிறார். ஏன்னா இவனுங்க எதை விட்டானுங்களோ அதை அங்க போய் பிடிக்கலாம். அப்படி கடால் அப்படின்னா வெல்தி. நீங்க இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான சூழ்நிலை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதனால ரொம்ப ரிச்னஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அப்படியும் தப்பிச்சு பொழைச்சு ஒரு சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த கடால் என்ற வார்த்தை ரிச், நாட் ரிச், இட் இஸ் வெல்தி. பொருளாதார விருத்தி மட்டுமல்ல, இவள் மிகப்பெரிய செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவள். ஆனால் இவளுடைய லைஃப்ல என்ன பிரச்சனைனா, அங்கே அவளுக்கு குழந்தை இல்லை. இன்னைக்கு ஒரு சிலருக்கு ஒண்ணு இருக்கலாம், ஆனா இன்னொன்னு என்னவா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். சிலர் சொல்லலாம் எனக்கு எல்லாமே இருக்குதுங்க ஆனா பிள்ளை இல்லை. ஐ டெல் யூ, வேதத்திலிருந்து நான் இதை புரிந்ததை சொல்லுகிறேன். கர்த்தர் எல்லா மலட்டுத்தன்மைகளையும் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பயாலஜிக்கல் barrenness, it is not something that God ordained it. அதை தேவன் நமக்காக நம்முடைய சந்ததிக்காய் வைக்கவில்லை. கர்த்தர் சொல்லும் பொழுதே உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. இப்ப பிள்ளை எங்கிருந்து வரும்?
கற்பத்திலிருந்து தான் உருவாகுது. அதனால அதையும் தேவன் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறான். நான்காவதாக இதை நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஊழியத்துல நம்மளால விருத்தி அடைய முடியாத நிலை, மினிஸ்டீரியல் பேரன்னஸ். இட்ஸ் கால் மினிஸ்டீரியல் பேரன்னஸ். ஊழியத்திலே பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியாத மலட்டுத்தன்மை. சில பேர் கர்த்தருக்காக வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், முயற்சி செய்திருக்கலாம், அங்கே சில தடைகளை சந்தித்திருக்கலாம். இதான் ஊழியத்திலே சந்திக்கக்கூடிய மலட்டுத்தன்மைகள். இது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. இங்கே ஒரு தீர்க்கதரிசி போய் ஒரு கோடாலியை எடுத்து மரத்தை வெட்டுகிறான். எதுக்கு வெட்டுறான்னா, இங்கே இவர்களுடைய தெய்வீக திட்டத்துக்கென்று அந்த மரத்தை வெட்டுகிறான். இட் இஸ் நாட் ஃபார் சம்திங் எல்ஸ். தே ஆர் ட்ரைங் டு பில்ட் தி மினிஸ்ட்ரி. ஆனால் அந்த கோடாலியோ என்ன பண்ணிது, தண்ணியில விழுந்தது. they lost the sharp axe. அவர்களிடத்தில் இந்த ஒரு சிறப்பான பொருளை அவர்கள் இழந்து விட்டார்கள். இது ஊழியத்தில் பெரிய மலட்டுத்தன்மைகளை கொண்டு வரலாம். But the truth is, God will help us to overcome all this barrenness. Hallelujah. இந்த நிலத்திலே நமக்கு விளையாத காரியங்களையும் கர்த்தர் மாற்றி அமைப்பார். பொருளாதாரத்திலே நாம் சந்திக்கிற வெறுமைகளை கர்த்தர் மாற்றி அமைப்பார். நம்முடைய சரீரத்திலே அது ஏற்படுத்த முடியாத நன்மைகளையும் கர்த்தர் நமக்காய் மாற்றி அமைப்பார். பாருங்க, கற்பம் மட்டும் அது புதுப்பிக்கப்பட்டு பிள்ளை பெறுவது மட்டுமல்ல, நம்ம சரீரத்திற்கு ஒவ்வொரு அவயங்களும் அது நன்மைகளை பிறப்பிக்க முடிய அழைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு அவயமும் அது செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாய் செய்ய வேண்டும். லிவர் ஃபங்க்ஷன் ஆகணும். இந்த ஈரல் சொல்றாங்க பாருங்க, இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா லிவர் இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா இருக்கும். எப்படி? இந்த லிவர் ஒரு பெரிய ஃபேக்டரி, பல ஏக்கர் கணக்கில் நீங்க ஃபேக்டரி வச்சா கூட அது தயாரிக்கிற அந்த அமிலங்களை தயாரிக்க முடியாதாம். அது தயாரிக்கிற அமிலங்களை என்ன பண்ண முடியாதான், தயாரிக்க முடியாதாம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொருளை நமக்குள்ளாய் வைத்திருக்கிறார். அது பிறப்பிக்கலன்னா நம்மளால எதுவுமே சரியா இயங்காது. அப்ப பயாலஜிக்கல் பேரனஸ் வெறும் கற்பம் பிறப்பிக்கப்படுறது மட்டுமல்ல, சரீரத்திற்கு எல்லா அவயங்களும் பிறப்பிக்கப்பட வேண்டியகளை தேவன் பிறப்பிக்க வைக்க விரும்புகிறார். நான்காவதாக, ஊழியத்திலும் தேவ சித்தத்தை நாம் பூமியில் நிறைவேற்றும் பொழுதும் பெரிய கனி கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மலட்டு தன்மைகளை மேற்கொள்வதற்கான 5 காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு ஒன்றை தான் நான் மிகைப்படுத்தி பேச விரும்புகிறேன். ஆனால் 5 நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, கருத்தான ஜெபம். முதலாவது என்னது? கருத்தான ஜெபம். இதுக்கு இங்கிலீஷ்ல ட்ரெவைலிங் பிரேயர் என்று சொல்லுகிறோம். கருத்தான ஜெபம். ட்ரெவைலிங் என்று சொன்னால் கடின உழைப்பு. எங்க கடின உழைப்பை கொண்டு ஜெபத்துல எங்க வைக்கிறீங்க? உழைப்புனா நம்ம எங்கேயாவது போய் எதையாவது தூக்குறது, வேர்வை சிந்துறது, குதிக்கிறது, ஓடுறது, இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? உழைப்பு என்று சொல்லுகிறோம். ஆனால் கருத்தான ஜெபம் என்று சொன்னால் உங்கள் முழு சிந்தனையும், உங்கள் முழு ஆத்துமாவையும், உங்கள் முழு பலனையும் ஜெபத்திலே செலுத்துவது. அதை நான் கருத்தான ஜெபம் என்று சொல்லுகிறேன். இட் இஸ் கால்ட் ட்ரிவைலிங் பிரேயர். the things that break through barrenness. இன்னைக்கு மலட்டுத்தன்மைகளை உடைக்கக்கூடிய முதல் பலன், இல்லாவிட்டால் முதல் சாவி என்னவென்று சொன்னால் நம்முடைய கருத்தான ஜெபம். இரண்டாவது, நம்முடைய துதியும் ஆராதனையும். இட்ஸ் கால்ட் praise and worship. it will break the barrenness. மூன்றாவது, தீர்க்க தரிசன வார்த்தை. மூன்றாவது என்னது? தீர்க்க தரிசன வார்த்தை, prophetic voice. நான்காவது, தேவனுக்கென்று காணிக்கை செலுத்துவது, பிளான்டிங் எ சீட். தேவனுக்கென்று காணிக்கை செலுத்துவது, விதைப்பது. ஓகே. ஐந்தாவது, தேவனுடைய பலனிலே நாம் வாழுவது. இட் இஸ் immersed in the power of the Holy Spirit. இந்த 5ஐ நாம் மையப்படுத்தி இந்த மலட்டுத்தன்மைகளை மாற்றலாம். இதுல எதனாலும் நீங்க செய்யுங்க. ஆனால் இன்றைக்கு நான் ஒன்றை உங்களுக்கு முதலாவது விளக்க விரும்புகிறேன். இந்த கருத்தான ஜெபம் என்பதை சற்று சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. சில பேர் ஜெபிக்கிறது இல்ல, ஜெபிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. எப்படி?
ஜெபிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க? நடிப்பாங்க. ஆனால் கருத்தான ஜெபம் காரியங்களை நமக்கு மாற்றி தரும். ஹல்லேலூயா. There are people who are broken barrenness. இந்த வேதத்திலே 3 பெண்மணிகள் இந்த மலட்டு தன்மையை ஜெயித்திருக்கிறாங்க. Even though it has been a biological barrenness, but we can take it and apply it in all sense. இவர்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மையை ஜெயித்திருந்தாலும் இதை எடுத்து மற்ற எல்லா இடங்களிலும் நாம் அதை சொல்லலாம். ஹானா, 2வது ரெபேக்கா, 3வது எலிசபெத். ஹானா, ரெபேக்கா, எலிசபெத். ஆனால் இன்னைக்கு ஹானாவை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்னாள், இங்கிலீஷ்ல ஹானா, அன்னாளை பற்றி சொல்ல விரும்புகிறேன். இவளுடைய ஜெபம் மலட்டுத்தன்மைகளை மாற்றி அமைத்திருக்கிறது. கருத்தாய் ஜெபம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கருத்தான ஜெபம். ஹல்லேலூயா. காலத்தை போக்குறதுக்கான ஜெபம் கிடையாது. சிலர் டைம் செட் பண்ணிடுவான், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணும், அதுக்குள்ளேயே 5 வாட்டி டைம் பார்க்கறது. ஒரே ஒரு ஜெபம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது என்னன்னா கருத்தான ஜெபம். முதல்ல கருத்தான ஜெபம்னா என்னன்னு சொல்றோம் பாருங்க. உங்களை அசைக்காத எந்த விஷயத்துக்கும் நீங்க ஜெபிச்சீங்கன்னா எதுவுமே அசையாது. உங்களை அசைக்காத எந்த விஷயத்துக்கும் நீங்க ஜெபிச்சீங்கன்னா எதுவுமே என்ன பண்ணாது? அசையாது. இன்னைக்கு பிரச்சனையே அங்கதான். இங்க ஒரு சம்பவத்தை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான், இருந்தாலும் இன்றைக்கு இதை தான் நான் சற்று விளக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உமக்கு அது பார்த்தேன். இது பேசும் பொழுது பயங்கர அன்பின் சொற்பொழிவு மாதிரி தெரியுது. கரெக்டா? நல்லதுதான். இப்படி ஒரு ஆம்பளை இருக்கிறது ரொம்ப நல்லது. பேச்சிலே சில பேர் குடும்பத்தையே நடத்திடுவான். இப்படி வேலைக்கே போக மாட்டான், சம்பாதிக்கவே மாட்டான். இப்படி ஆனா சூப்பரா பேசுவான். நான் அப்படி சில ஆளுங்களை பார்த்திருக்கேன், வியப்படைஞ்சிருக்கிறேன். மனைவி அப்படி சேவை பண்ணுவாங்க அவங்களுக்கு. ஏன்னா இவர் அப்படி சொற்பொழிவாளர். இவர் இப்படி வேற எந்த பெரிய வேலையும் செய்ய மாட்டார். ஓகே, அந்த டைரக்ஷன்ல நம்ம இப்ப போக வேணாம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த இடத்துல இவரு பாருங்க பயங்கர கருத்து ஓட்டுறாரு. எப்படி நீங்க மெட்ராஸ் பாத்துல சொன்ன என்ன சொன்னோம்? பயங்கர கருத்து பாருங்க. இதை கேட்கும் பொழுதே பாருங்க, சில ஆளுங்கெல்லாம் பைபிளை படிச்சு லவ் லெட்டர் எழுதிருக்கான். ஏன்னா இங்கதான் பயங்கரமான சப்ஜெக்ட் கிடைச்சிருக்குதுன்னு. இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா ஏதாவது பாட்டை எழுதிடுவானு. அவன் துக்கத்துல இருக்கிறா, பிரச்சனையில இருக்கிறா. இவர் எப்படின்னா, இவர் ஜெபம் என்னன்னா, கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டியும் பரவாதீங்க. இவர் ஜெபம் எப்படி? கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இது இவரை அசைக்காத ஜெபம். அது he is not moved by this situations. அதனால சொல்ற பாருங்க, கருத்தான ஜெபம் என்றால் அது நம்மளை அசைக்கக்கூடியதா இருக்கணும். இங்க எல்கானாவுக்கும் குழந்தை இல்ல, ஆனா அவர் போய் பெரிய ஆறுதல் சொல்லின்னு இருக்கிறார். பெரிய ஆறுதல் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் நீங்கள் அதே அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்கும் 11ஆம் வசனம் வந்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தாவே, போதும் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தேங்க்யூ. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுதாள். பாருங்க, இப்ப இவர் ரொம்ப மேலோட்டமா சில ஆரோக்கியமான சில பிலாசபிக்கலா அவளை என்கரேஜ் பண்றார். கரெக்டா? சில நல்ல வார்த்தைகளை சொல்லி என்கரேஜ் பண்றான். ஆனா அது மலட்டுத்தன்மையை மாத்தாது. இன்னைக்கு சில பேர் கவுன்சிலிங்க ரொம்ப ஹெவியா நம்புறாங்க. அவர் பேசினா சரியாயிடும், இவர் பேசினா. நான் சொல்றேன், யார் பேசினாலும் எதுவுமே நகராது. அது தேவன் நகர்த்தினாதான் நகரும். ஹல்லேலூயா. அதனால கவுன்சிலிங் பண்றவங்களுக்கு நான் சொல்லுவேன், உன் சொந்த திறமையில போய் எதையாவது செய்திடலான்னு போவாத. ஏன்னா அது மொத்தமா கவுந்துரும் வண்டி. இப்படி சில ஆளை கவுன்சிலிங் கூட்டு போய் குடும்பமே கவுந்து போயிருக்குது. ஆமா. அதனால இந்த பொண்ணு பார்க்க போகும்போதுதான் கவனமா சில ஆளுங்களை கூட்டு போகணும். உங்களுக்கு மறுபடியும் எவனுமே பொண்ணு தராத மாதிரி பேசிட்டு வந்துருவாங்க. அதனால சில வேளை ரொம்ப கவனமா இருக்கணும். அது பேச்சுல கிடையாது, கவுன்சிலிங்ல கிடையாது. இங்க இவருக்கு பாருங்க, பெரிய துக்கமோ எதுவுமே கருத்தாய் கேட்கக்கூடிய உணர்வு இல்லை. ஆனால் அன்னாளுக்கு அது இருந்துச்சு. இதை தான் நான் சொல்லுகிறேன், கருத்தான ஜெபம். she is moved. அங்க வேதம் சொல்லுகிறது, she was bitter of the soul.
அவளுடைய இருதயம் துக்கத்திலே இருந்துச்சு. அந்த துக்கத்திலே அவள் போய் ஜெபிக்கிறவளாய் மாறினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை எது அசைத்து கொண்டிருக்கிறது? நீங்க கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தாவே பாரமே இல்லாம ஜெபிக்கிறோம்ப்பா, கொஞ்சம் எதையாவது குறிச்சு என்ன கொடுங்க, பாரத்தை கொடுங்க. எப்படி இல்லாட்டி இருக்கிற பாரத்தையாவது கரெக்டா ஜெபம் பண்ண கத்துக்கோங்க. ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க ஊர்களெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, அது சும்மா பேச்சு ஜெபம். எப்படி இவங்க காரியத்துக்கு வரும்பொழுது பாருங்க அப்படியே கண்ணீர் விட்டு ஜெபிப்பாங்க. கடைசியில் இதுக்கு தான் பதில் கிடைக்கும். ஏன்னா கருத்தான ஜெபத்துக்கு தான் பதில் உண்டு. ஹல்லேலூயா. கருத்தான ஜெபத்துக்கு தான் என்ன உண்டு, பதில் உண்டு. இவள் கருத்தாய் ஜெபித்தால், எல்கானா பொதுவா ஜெபிச்சான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்று பார்த்தீர்கள், நம்முடைய கருத்து இல்லாத ஜெபங்கள் தான் பெரிய மாய்மாலமான கிறிஸ்துவ வாழ்க்கையை உண்டாக்கி இருக்கிறது. We don't pray with a deep burden in our hearts. பாருங்க, என்றைக்கு ஒரு மனிதன் கருத்தாய் ஜெபிக்கிறானோ அவனுக்கு 3 காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதை தான் நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 64 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 64 1 2. ஓகே. உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி. நான் சொல்றேன் பாருங்க, when you pray with a travailing prayer, the heavens will open. வானங்கள் கிழித்திறங்கி. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, வானங்களை கிழித்திறங்கி. வானம் திறந்துச்சுன்னா என்ன பண்றது? இப்ப காரியங்கள் சுலபமாய் நடக்கும், ஈஸியா நடக்கும், துரிதமாய் நடக்கும். ஹல்லேலூயா. There will be an acceleration in life. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் பாருங்க. கார்ல ரொம்ப முக்கியமான பாட்டு அது அந்த ஆக்சிலேட்டர்னு வாங்க. எப்படி கார்ல ரொம்ப முக்கியமான பாட்டு என்னது? ஆக்சிலரேட்டர். அது எந்த அளவுக்கு நம்ம அமுத்துறோமோ அந்த அளவுக்கு கார் என்ன பண்ணுது? ஃபாஸ்டா போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாருங்க, ரொம்ப நாள் முன்னாடி இந்த RX 100 ஒரு பைக் வந்தது, யமஹா. இன்னைக்கும் ரொம்ப ஃபேமஸான பைக். அதை இவர் வாங்கிட்டார். வாங்கிட்டு 20க்கு மேல ஓட்ட மாட்டார். எனக்கு அவர் ரோட்ல பாக்குறப்பெல்லாம் கோபமா வரும், இந்த ஆளுக்கு எதுக்கு இந்த பைக்கு? ஆக்சிலேட்டரே திருப்ப மாட்டார். லைஃப்ல சில பேருக்கு பாருங்க அப்படி திருப்ப அது ஃபாஸ்டா போகாம இருக்கலாம், ஆனால் வானங்களை கிளி திறக்கும் பொழுது நான் சொல்கிறேன் காரியங்கள் சீக்கிரமாய் சுலபமாய் நடக்கும். There will be an accelerated events in your life. நீங்கள் வாசிக்கலாம் பாருங்க, லூக்கா 3 அதிகாரம் 21 வசனம். இயேசு ஞானஸ்தானம் எடுக்க போகிறார். அவர் ஞானஸ்தானம் எடுத்து வேலை வந்த உடனே வானம் திறக்கப்பட்டது. அப்படின்னா என்னன்னா பாருங்க, அது வரைக்கும் அமைதியா இருந்த இயேசுவினுடைய நாட்களும் ஊழியங்களும் இப்ப ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்தது. நிறைய பேர் நினைச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி இயேசு வேலை செய்யலன்னு, ஊழியமே செய்யலன்னு. இல்ல செய்துட்டு இருந்தார், ரொம்ப ஸ்லோவா செய்தார். அப்பப்ப 2 பேரை உட்கார வச்சு கேள்வி கேட்டு அவங்களுக்கு டென்ஷன் ஆக்குவார். எப்படி? ஹல்லேலூயா. Jesus was involved in ministry, but it is not recorded. அவ்வளவுதான். இயேசு 12 வயசுலயே அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க. அது நம்மளுக்கு ரெக்கார்டிங்ல கிடைக்கல, அவ்வளவுதான். ஆனால் வானம் திறக்கப்பட்ட உடனே பாருங்க எல்லாம் ஃபாஸ்டா நிறைவேறிடுச்சு. ஹல்லேலூயா. இயேசு 3 ஆண்டுகள் செய்த ஊழியத்தை இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் மனிதனால் செய்து முடிக்க முடியாது. Because the accelerated act of God, தேவனுடைய துரிதமான வேலைகள் நிறைவேறினது. எப்பெல்லாம் ஒரு மனுஷன் கருத்தா ஜெபிக்கிறானோ அன்றைக்கு வானம் கிழிக்கப்படும். ஹல்லேலூயா. 2வது, மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். கொலோசியர் 4 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாசமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தள்ளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அவருக்கு நல்லா புரியுது பாருங்க, ஜெபம் பண்ணா வாசல் திறக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணனா வாசல் திறக்கும். அப்ப என்ன அர்த்தம்? நிறைய வாசல் திறக்கலன்னா இப்ப ஜெபம் சரியா என்ன பண்ணல, கருத்தா ஜெபிக்கலன்னு அர்த்தம். நிறைய குடும்ப தலைவிகளுக்கு சொல்றேன் பாருங்க, தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், உங்களுடைய கணவன் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணி சம்பாதிச்சு வந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகள் சந்ததியுடைய வாசல் திறக்கணும்னா அது குடும்ப தலைவிகளுடைய ஜெபத்திலே இருக்கிறது.
நிறைய பேருக்கு இது புரியாது பாருங்க. அப்ப நாங்க மட்டும் தான் ஜெபம் பண்ணுமானுவாங்க. இல்ல, அந்த சந்ததிகளை கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு தான் பலனை கொடுத்தார். அந்த பலனை நீங்கள் கடத்துவதற்கான பலனை உங்ககிட்ட தான் வச்சிருக்கிறார். இது குடும்ப தலைவிகள் அதிகமாய் ஜெபிக்கும்படியாய் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சொல்றார் பாருங்க, வாசல் திறக்க முடியாது ஜெபிங்க. ஏன் அவர் சொல்ல முடியாத, நான் போனா திறந்துரும்பா? இல்ல, there is a sincere prayer, there is a travailing prayer that opens doors. சில வாசல்கள் ஒரு கருத்தான ஜெபத்தினால் தான் திறக்கிறது. இதுவரைக்கும் கருத்தா நீங்க ஜெபிக்கலனா நீங்கள் உங்கள் ஜெப நேரத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 30:22 ஒரு கருத்தான ஜெபம் நம்முடைய சந்ததிகளை பிறப்பிக்கக்கூடிய சரீர மலட்டு தன்மைகளை திறக்கக்கூடியதாக. இட் ஓபன்ஸ் க்ளோஸ்ட் வூம்ஸ். ஆதியாகமம் 30:22 தேவன் ராகேலை நிலைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. This is called divine assistance. ஒரு தெய்வீக தயவு உதவி என்று சொல்லலாம். ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி இணையும் பொழுதுதான் கற்பம் தரிக்கப்படுகிறது. ஆனால் அதுல ஒரு டிவைன் அசிஸ்டன்ஸ் உண்டாகிறது. God bless them with a divine help. மூன்றாவதாக கற்பம் திறக்கப்படுகிறது. முதலாவது நான் சொன்ன பாருங்க, வானம் திறக்கப்படுகிறது, வாசல் திறக்கப்படுகிறது, கற்பம் திறக்கப்படுகிறது. எதெல்லாம் நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை எல்லாம் உங்கள் கருத்தான ஜெபம் இந்த பூமியிலே பிறப்பிக்கும். It will bring forth. பெரிய ஊழியம் செய்யணுமா? கருத்தாய் ஜெபியுங்க. Hallelujah. Just get down on your knees and pray sincerely. சில மக்கள்லாம் ஜெபிக்கிறத பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. அவன் ஜெப நேரத்தில் பாருங்க எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சிடறான். நமக்கு ஜெபம், அவனுக்கு ஒரு சிலருக்கு தொழுகை, ஒரு சிலருக்கு பிரார்த்தனை. அவன் எதையுமே கவனிக்கிறது இல்லை பாருங்க. நம்மள மாதிரி ஒரு பொறுப்பற்ற கூட்டத்தை இனிமேல் இந்த பூமி சந்திக்குமான்னு தெரியல. ஜெபம் பண்ணும் பொழுதுதான் சுத்தி எல்லாமே இருக்கும். எப்படி ஜெபம் பண்ணும் பொழுதுதான் சுத்தி எல்லாமே இருக்கும். பொறுப்பற்ற ஜெபங்கள் வாசல்களையும் கற்பங்களையும் திறக்காது. கருத்தா ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணால் கருத்தா ஜெபம் பண்ணுங்க. பெரிய பெரிய மாற்றங்களை நாம் பார்க்க போகிறோம். மலட்டு தன்மைகளை கர்த்தர் மாற்றி அமைப்பாராக. இந்த அக்டோபர் மாசம் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை மலட்டு தன்மைகளை உடைத்தெறிய உதவி செய்வாராக. கருத்தாய் ஜெபியுங்கள். மிச்ச 4 பாயிண்ட் நெக்ஸ்ட் டைம் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம சந்திப்போம். நம்ம எழுந்து நிற்போம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு மலட்டு தன்மைகளையும் கர்த்தர் மாற்றி அமைக்கும்படியாக. ஓ ரபா ஹலா ஷதா ரபா. அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தாவே, என்னுடைய லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு மலட்டு தன்மைகளும் இன்றைக்கு மாற்றி அமைங்கப்பா. பொருளாதார மலட்டு தன்மைகள் மாற்றி அமைக்கப்படுவதாக. சரீர மலட்டு தன்மைகள் மாற்றி அமைக்கப்படுவதாக. கர்த்தாவே, என்னை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள், வீடுகள், அதில் இருக்கக்கூடிய மலட்டு தன்மைகள் மாற்றி அமைக்கப்படுவதாக. என்னுடைய ஊழியத்தின் மலட்டு தன்மைகள் மாற்றி அமைக்கப்படுவதாக. கர்த்தாவே, இதுவரைக்கும் நான் சந்தித்த எல்லா சவால்களையும் எனக்காக வானம் திறக்கப்பட்டு அவைகளை சுலபமாய் மாற்ற போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். என்னுடைய மலட்டு தன்மைகள் எங்களுடைய லைஃப்ல எதெல்லாம் சவாலாக, எதெல்லாம் பிரச்சனையாக, எதெல்லாம் முடிக்க முடியாமல் இருந்ததோ எல்லாம் முடிய போறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எதெல்லாம் பிறப்பிக்க முடியவில்லை, நான் இதை ஆசைப்பட்டேங்க, அதை ஆசைப்பட்டேன், இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், என் ஊழியம் இப்படி மாற்றத்தை சந்திக்கணும், என் ஊழியம் அப்படி மாற்றத்தை சந்திக்க வேண்டும் என்று எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதம். கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லுவோம். என்னுடைய எல்லா மலட்டு தன்மைகளும், எல்லா மலட்டு சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். ஓ ரஹாலா சேதே ரே காபா. கொஞ்ச நேரம் அப்படியே அபிஷேகத்தில் நம்ம செபிப்போம், அதை பெற்றுக்கொள்வோம். என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறீரே. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நான் இருக்கிற வண்ணமா இருக்க போகிறதில்லை. அன்றைக்கு அன்னாள் ஜெபித்தால் அவளுடைய முகம் மலர்ந்தது, அவள் துக்க முகமா இருந்ததில்லை என்று சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகருடைய துக்க முகங்களை கர்த்தர் மாற்றி அமைக்க விரும்புகிறார். Your face will brighten. முகம் மலர்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுவாராக. துக்க நாட்களை மறக்கடித்து மகிழ்ச்சியின் நாட்களை கர்த்தர் மிகுதியாய் கொடுப்பாராக என்று சொன்ன
ஓ ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹalleluya. அப்படியே கர்த்தருக்கு வலது கரத்தை உயர்த்தி நன்றி செலுத்தலாம். கர்த்தாவே, என் பிள்ளைகள் மீது, உங்க பிள்ளைங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அப்படியே அவங்க தலை மேல கை வச்சுக்கோங்க, இல்ல அவங்களுடைய கையை பிடிச்சுக்கோங்க. உங்க பிள்ளைகள் மேல நீங்கள் கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியா. ஓ ரபா ஹலபோ ஷதா ரபா, ஓ ரிமா கபா லபோ சதா ரபா, எரேபோ கலபோ ஷபா ரபா. கர்த்தாவே, என் சந்ததிகள் அது கனி தருகிற சந்ததிகளாய், இந்த பூமியை ஜெயிக்கிற சந்ததிகளாய், ஆசீர்வாதங்களை பிறப்பிக்கிற சந்ததிகளாய், ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற சந்ததிகளாய், கர்த்தர் இந்த பூமியிலே எங்களுக்காய் கொடுத்த எல்லா சுதந்திரங்களும் அது மிகுதியாக போறதுக்காய் நன்றி. மலட்டு தன்மைகள் மாறுவதாக, ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக, நன்மைகள் பெருகுவதாக, சரீரம் பலனடைவதாக. எல்லா சரீரத்திற்கு வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே விலக்கி பேசுகிறேன் கர்த்தாவே. எதெல்லாம் இந்த சரீரம் ஆவிக்குரிய நன்மைகளை பெற்று அனுபவிக்க வேண்டுமோ அவைகள் எல்லாம் அனுபவிக்கப்படுவதாக. எல்லா பலவீனங்களும் நீங்குவதாக, எல்லா வியாதிகளும் நீங்குவதாக, எல்லா தரித்திரங்களும் நீங்குவதாக, எல்லா அவமானங்களும் நிந்தைகளும் நீங்குவதாக. கர்த்தர் ஒரு சிலருக்கு சொல்லுகிறார், உன்னுடைய நிந்தையை நான் புரட்டி போடுகிறேன், உன்னுடைய நிந்தையை நான் புரட்டி போடுகிறேன். சமுதாயத்திலே நீ பார்த்த எல்லா வெறுமைகளையும் நான் மாற்றி போடுவேன். I will move every emptiness that you have seen in the society. ஓ ரபாகலே சபா, ஓ ரமேஹா சேதேவே, ரெபஹலே சதரபா. சமுதாயத்திலே நீங்கள் பட்ட எல்லா அவமானங்களையும் கர்த்தர் வெற்றிகளாய் மாற்றுவாராக. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம்.